பத்தியால எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா அம்மா அப்பா சொல்லிருக்காங்க. சொன்னா மட்டும் நீ வரவா போற? நீ இங்க தான் நிப்பேன்னு சொன்ன. அதான் நான் அந்த வீட்டுக்கு போறேன். உனக்கு வர வர சேட்டை அதிகமா பத்தி. நாங்க உனக்கு மூத்தவங்க தான் மறந்துறாத. ஐயோ எத்தனை வாட்டி தான் நான் இவனுக்கு சொல்லனே தெரியல. எல்லாம் நான் நம்மள மூத்தவா. அங்காரமும் திமுறை ஏகப்பட்டதுல ஒத்துக்குறதானே பாரு. நாம ரெண்டு தான் மூத்தவியனே. அதானே தெரியல. நமக்கு பொண்ணுத்தர மாமா மாதிரி விக்கி மாமா மாதிரி கை கால்லாம் வீங்கும் பாரு. அப்ப தெரியுமல. இதுக்கு தான் நான் சொல்லுதா பொண்ணுத்தர மாமா விக்கி மாமா மாதிரி நம்ம கை காலம் வீங்கணும்னு. அதுக்கு வளரணுமாமே. இல்லடா அதுக்கு முத மீச வரணுமா. மீசையா? மீச வந்தாதான் கை கால்லாம் வீங்கி வீங்கி இருக்குமா. இல்ல நாம ரெண்டேரும் பொண்ணுத்தர மாமா விட பெரிய மீச வைக்கணும்னு. இல்ல நான் பொண்ணுத்தர மாமா மாதிரி மீச வைக்க, நீ விக்கி மாமா மாதிரி மீச வையின்னு. நான் தான் பொண்ணு தர மாமா மாதிரி வீச வைப்பேன். இல்ல நான் தான் வைப்பேன். இல்ல நான் அப்படி வைப்பேன். டேய் அப்ரண்டிஸ்களா, அதுக்கு முத மீச முளைக்கறடா. மீச முளைச்சதுக்கு அப்புறம் யார மாதிரி வைக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். வாங்கடா. இவள சீக்கிரம் கலட்டி விடணும்டா. கூடவே ஒட்டிக்கிட்டு அலைதால. இவள எப்படிடா கலட்டி விட? பேசாம இவள தொலைச்சிருவோமாடா. அதான் ஒரே வழி. வீட்ல கேட்டா அவ இஷ்டத்துக்கு எங்க போய் தொலைஞ்சிட்டேன்னு சொல்லுவான். இவளை தொலைச்சாதான் எனக்கு நிம்மதி. இவ மட்டும் நம்ம கூட இருந்தா நாம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் அப்ரண்டிஸா தான்டா இருக்கணும். இல்லடா அப்ரண்டிஸ் எல்லாம் இருக்க கூடாது. இவ கூட இருந்தா நாம அப்ரண்டிஸ் தான். ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. அதான் சொல்றேன் தொலைச்சிருவோமா. அவதான் ஊரையே வித்துட்டு வந்துருவாளே. விட்டா நம்மளே வித்துருவா. நீ வேற இப்ப என்னடா பண்ண? ஓவர் வாயாயி போச்சுது. அப்படியே போ. அதான் வழி. அப்படியே அந்த வீட்டுக்கு போயிரு. நான் தொலைஞ்சிட்டேன்னா உங்களை தான் போலீஸ் பிடிக்கும். எப்படி பயங்கட்டதா பத்தியாடா? இந்த பொம்பளை பிள்ளைலாம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்குடா. அது வளர்ற வரைக்கும் தான். வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம தான் ரொம்ப புத்திசாலியா இருப்போம். அப்படிங்க வேணாலும் பாரு. அப்போ கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்னு சொல்லுத. வேற வழி? உன் கூட வரலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆமா நானும் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது. போற வழியில என்ன தொலைச்சிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. அப்படிதானே அப்ரண்டிஸ்களா? விடுடா இப்பதானே புத்திசாலியா இருப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லல்ல. அத பாத்துக்கலாம். வாடா. குட்டா குட். நீ ரெண்டா குட். ஐயா சீக்கிரம் வாங்கடா. எப்பண்டா நம்ம வளருவோம்? நாம மட்டும் தான்டா அப்படியே இருந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கும் தான்டா. அன்பரசி கூட கொஞ்சம் வளர்ந்துட்டே போற. நாம தான்டா ரொம்ப கட்டையா இருக்கும். அவளை மூத்தவன் சொல்லல தப்பே இல்லையோ. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நம்மளோட ரொம்ப வளர்ந்து நிப்பா போலுக்கடா. பெருத்த அவமானமா பெருமைடா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. யார வேணாலும் ஃப்ரெண்ட் பிடிக்கலாம். பொம்பளை பிள்ளைல மட்டும் ஃப்ரெண்ட் பிடிக்கவே கூடாதுடா. நம்ம காலேஜ்ல போம்ல. அப்பப்பல எந்த பொம்பளை பிள்ளைல நம்ம ரெண்டு பேரும் யார் எடுத்தே பார்க்க கூடாது. சரியாடா? நம்ம ரெண்டு பிரிச்சிருவாள்வ. நம்ம ரெண்டு பிரியவே கூடாதுடா. அப்ப அன்பரசி மாதிரி எந்த புள்ளையும் நம்ம கூட வச்சிருக்கவே கூடாது. புரியுதா? சரிடா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுடா. என்னடா சத்தியம் பண்ணணும்? இனி வாழ்க்கையில அன்பரசி மாதிரி எந்த புள்ளையுமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டேன்டா. இல்லடா பக்கத்துல கூட போக மாட்டேன். சத்தியமாடா? நானும் சத்தியம் பண்றேன்டா. கடைசி வரைக்கும் உனக்குன்னா எனக்கு நீ இருந்துடணும்டா. அன்பரசி மாதிரி யாருமே நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. ஓகேடா? அது வாழ்ந்ததுக்கு அப்புறம் சத்தியம் பண்ணுங்கடா அப்ரண்டிஸ்களா. வாங்கடா. செம்ம போர் அடிக்குது. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. எப்பவும் பிஸியாவே இருந்துட்டு இப்ப சும்மாவே இருக்குது. என்னமோ பண்ணுது. என்ன பண்ண? ஸ்டேஷனுக்கு போயிருந்தா கூட கொஞ்சம் நேரம் போயிருக்கும். சாச்சி எட்டி கூட பார்க்க கூடாது ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. என்ன பண்ண? ரோகிணி வீட்டுக்கு போலாம். நல்ல நேரம் போவோம். கிஷோரும் வந்துருந்தான். ஆனா ரோகிணி டூட்டிக்கு போயிட்டா. என்ன பண்ண? என்ன ஸ்டேஷன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன சாச்சி. பேசாம ரோகிணியும் சொல்லியிருக்கலாம். நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ண? என்ன பண்ண? ஒரே குழப்பமா இருக்குதே. போர் அடிக்குதே. அன்பரசி. ஹலோ மேடம். ஹலோ மேடம். கோவக்கார மாமா நான். இங்க வாய. உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எங்க வா. ஆமா, இதுக்கு நீ பார்க்கவே வரல. அது ஏன் கேக்கீங்க மாமா?
அது ரொம்ப பெரிய விஷயமாயி போச்சுடி. பெரிய மனுஷி பெரிய மனுஷியா சின்ன மனுஷியா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான் மாமா. வாய் செல்லம். அப்படி பெரிய மனுஷிக்கு என்ன பிரச்சனை? ஒன்னா ரெண்டா சொல்லுதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை மாமா. அண்டியே கடிச்சிருவேன். செல்லம் போல பேசுறத பாரு. ஆமா உன் கூட 2 அப்ரண்டிஸ் வச்சிருப்பிய, அவங்கள எங்க? கூடேதான் மாமா இருக்கா. ஒரு பக்கம் நாங்க போக முடியாது மாமா. ஏய் எங்கடா போனீங்க? இங்கேதான் மாமா சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க மாமா போனீங்க? அது பெரிய கதை. சரி டேய் உங்களுக்கு கூட சொல்லட்டுமா? என்ன மாமா? நான் இப்ப இந்த ஊர்ல தான்டா இருக்கேன். என்ன மாமா சொல்லுவீங்க? மாமா நீங்க இங்க இருக்கீங்க? அம்மா நிஜமாவே நீங்க இங்க தான் இருக்கீங்களோ? ஆமாடா இதே ஊர்ல தான்டா இருக்கேன். அதான் உங்களை நேத்து தேடுனேன். இந்த பையன் இங்க தானே வருவானு. உங்க வீடு எனக்கு தெரியாதுல, அதனால கண்டுபிடிக்க முடியலடா. ஐயா மாமா எங்க வீடு இங்க தானே இருக்குது. எங்க இருக்குது? நீங்க வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம். அன்னைக்கு எங்க வீட்ல எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா இங்க வரும்போது கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியேடா என்ன கூட்டிட்டு சொன்னாங்களா? ஆமா மாமா. நாங்க கோவக்கார மாமான்னு வீட்ல சொன்னோமா, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மாமா எங்க வீட்டுக்கு வாங்க மாமா. எங்க வீடு நல்லா இருக்கும் மாமா. எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க. சூப்பரா ஸ்வீட்லாம் செய்வாங்களே. அப்படியாடா? ஆசையா தான்டா இருக்கு. சரி அப்ப நான் உங்க வீட்டுக்கு வரட்டா? வாங்க மாமா. எங்க வீட்ல எப்ப வர்றீங்கன்னு தான காத்துட்டு இருக்காங்க. எப்ப வேணும் காத்துட்டு இருக்காங்களா? ஆமா எங்க அம்மா கூட சொன்னாங்களே, எங்க அப்பா கூட சொன்னாங்களே. என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? முத தெரியாது மாமா, இப்ப எல்லாருக்கும் தெரியும். என்ன எப்படிலாம் தெரியும்? என்ன யாரும் பார்த்தது இல்லையே. அதான் மாமா எங்களுக்கும் தெரியல. கோவக்கார மாமான்னு சொன்னா நீங்க இந்த மாமா கூட நல்லா விளையாண்டுக்கங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஏய் அப்ப உங்க வீட்டுல ரொம்ப நல்லவங்களாடா. ரொம்ப நல்லவங்க. எங்க பாட்டி எங்க தாத்தாலாம் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? அதுக்கு தான் சொல்றா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு. இதுக்கு அப்புறம் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்கடா போவோம். மாமா நீங்க எங்க மாமா இருக்கீங்க? நான் இங்க தான்டா பக்கத்துல. அன்னைக்கு உங்களை கொண்டு விட வந்தேனே, ஆமா அது பக்கத்துல தான்டா இருக்கு. அப்போ பக்கத்து வீடா தான் இருக்கும். சரி வாங்க போவோம். வாங்க மாமா. வாங்க வாங்க மாமா தோல்ல ஏறிக்கிடுங்க. போலாமா? போலாம் மாமா. இப்படி கூட தான் எங்க வீட்டுக்கு போணும். தெரியுமா அன்னைக்கு கொண்டு தான் விட வந்தேனே. இது எங்க ரோடு. ஆமா சர்க்கார் ரோடு இவங்க ரோடு. ஐயா கோவக்கார மாமா, நிஜமாவே இது எங்க ரோடு தான். உங்க ரோடா? ஏன் கோவக்கார மாமா சிரிக்கீங்க? டேய் இது கவர்மெண்ட் ரோடுடா. எங்க ரோடு? ஆமா கோவக்கார மாமா, இது எங்க ரோடு தான். என்னடா சொல்றீங்க? உங்க ரோடா? டேய் நீங்க நடமாடுனா இது உங்க ரோடா? எங்க பாட்டி ரோடு. எங்க பாட்டி தான் நிறைய காசு கொடுத்து இந்த ரோட வாங்கி பொதுமக்களுக்கு கொடுத்திருக்காங்களாம். மொத இங்கோடி யாருமே போக முடியாதா. எங்க பாட்டி தான் நிறைய காசு கொடுத்து எல்லாரும் போறதுக்கு வழி கொடுத்திருக்காங்க. தெரியுமா? ஆரே சிரிக்காங்க. நீங்க என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பக்கம் பக்கமா வரலாறுலாம் சொல்றீங்க. எங்களுக்கு தெரியாதா எங்க பாட்டி வாங்குனது? அப்போ உங்க பாட்டி அவ்வளவு பெரிய ஆளாடா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க பாட்டி உண்மையிலே ரொம்ப பெரிய ஆளுதான். எங்க தாத்தா தெரியுமா? எங்க தாத்தா. தாத்தாவா? உங்களுக்கு தாத்தாலாம் இருக்குதா? என்ன இப்படி கேட்டீங்க கோவக்கார மாமா? தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சரி உங்க தாத்தாவுக்கு என்ன? எங்க தாத்தா பெரிய வக்கீல். இந்த கோர்ட்லலாம் கோர்ட் சுட்டு போட்டு வாதாடுவாங்கல்ல, அன்னைக்கு கூட நீங்க போனீங்களாம்ல. நான் போனதா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே தெரியுமே. அங்க வந்தாங்களே எங்க தாத்தா, நீங்க பாத்தீங்களா? என்ன சொல்லுது அந்த பையன்? ஒரே குழப்பமா இருக்குதே. அன்னைக்கு கூட எங்க பாட்டி கூட வந்தாங்களே. ஐ அம் எ கிரிமினல் லாயர். கிரிமினல் லாயரடா? ஆமா அது வராது. இவனை என்ன சொல்லுன்னு புரியலையே. அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, எங்க மாமா உங்களை அடிச்சிட்டாங்கன்னு. ஐயோ என்ன குழப்பறாங்க. எந்த மாமாடா? டேய் இந்த கோகர மாமாக்கு ஒண்ணுமே தெரியலடா. எனக்கு தான் இவங்கள பத்தி தெரியல. இவங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்க. விடுங்க கோகர மாமா. அத இப்ப வீட்டுக்கு வரீங்கல்ல, வாங்க எங்க பாட்டி எங்க தாத்தா எல்லாரையும் பாருங்க. அதான்டா முத செய்யணும். வாங்கடா. எங்க அப்பா தெரியுமா? தெரியாத. எங்க அப்பா தெரியாதோ? தெரியாத. என்னடா இந்த மாமாக்கு ஒருத்தருமே தெரியல. ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டானே. டேய் முத வீட்டுக்கு கூட்டி போங்கடா. அதான் சரி. டேய் சீக்கிரம் வாங்கடா. அழகானே. ஐயோ இவங்க கிட்ட பேசினா தருணுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. தருண் வேற இங்க தானே இருக்காங்க. இந்த நேரம் இவங்க கிட்ட பேசினா மறுபடியும் வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும். சரி
தெரியாத மாதிரி போயிருவோம். டேய் பசங்களா, இந்த தெக்கு வீட்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? அழகானே. டேய் பசங்களா, வீட்டுல தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. அத்தா, இப்பதானே வந்துகிட்டு இருக்கோம். இந்த மாமாவை வீட்டுக்கு கூட்டி வந்துட்டு இருக்கோம். சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் வரேன். அழகானே. எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? என் மேல கோமா? ஐயா, எப்படி பேச? தருண் வேற இங்கதான் இருக்கா. இல்ல இல்ல, எனக்கு தருண் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அவன் பயப்படுறான். இல்ல இல்ல, இது சரிப்படாது. அழகானே, பேசணும். டேய், உங்க சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போடா. சித்தப்பாவா? அத்தனை கூப்பிடுறானுங்க. சாரி. பேசணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அழகானே, புரிஞ்சுக்க. பேசணும். நான் கிளம்புறேன். பேசணும், உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் அழகானே, புரிஞ்சுக்க. நான் உன்கிட்ட பேசணும். உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா? உனக்கு என்ன பிடிக்கலையா? உன்கிட்ட பேசணும். எனக்கு நீ வேணும் அழகானே. நீ என் வாழ்க்கையில வந்ததான் என் வாழ்க்கையே மாறும். நீ என் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன் அழகானே. ப்ளீஸ் என்கிட்ட பேசு. ப்ளீஸ் அழகானே. வாரேண்டா. அது சும்மா சொல்லிருப்பாங்க. மாமானே சொல்லுங்க. ஏய், குழந்தைங்க மாதிரி இருங்கடா. என்ன விளைச்சலு? உங்களை மாதிரி விளைச்சல பிள்ளைல நான் பார்த்ததே இல்ல. என்ன புத்திசாலித்தனமா பேசுறானுங்க. ஆமா, எங்க அம்மாவும் அப்படிதான். ஓ, அதான் நீங்களும் இப்படி இருக்கீங்களோ? இல்ல, எங்க பாட்டி மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏய், தலை சுத்துதான் உங்க வீட்டு கதையெல்லாம் கேட்டேன். என்ன முதல்ல உங்க வீட்டுக்கு கூட்டு போங்கடா. அதுக்கு தான் சொன்னா. சரி சரி, நான் வந்துட்டு வாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கலாம். இப்படி பண்ணிட்டேனே. பாவம், என்ன நினைச்சிருப்பாரு. மன திருந்தி வந்தவரு நம்மளும் இப்படி நடத்தினா சரி, என்ன பண்ண? ஒருத்தருக்கு வேதனை, ஒருத்தருக்கு சந்தோஷம். நான் அவர்கிட்ட பேசினா தருணுக்கு தாங்கிக்க முடியாது. என்ன பண்ண? ஹலோ ஹலோ. என்ன? என்னடி என்ன ஒரு மாதிரி பயந்து முடிச்சிட்டு இருக்கியா? என்ன? ஒண்ணு இல்ல, உண்மை சொல்லிடலாமா? உண்மை சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் இல்லையே. என்ன பண்ண? இதே பொண்ணு தர மாமா, விக்கி மாமா வந்தா புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க தன்மையே கிடையாது. என்னை விட ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்காரு. சரி சரி, வேண்டாம். என்னடி பக்கத்துல நிக்க கேட்டடி தள்ளி நிக்கிற மாதிரி கிட்ட வாடி. இது ரோடு, நம்ம வீடு இல்ல. அது எனக்கு தெரியும். இங்க யாரும் வரமாட்டோம். ஒழுங்கு கிட்ட வந்துரு. நீ போறன்னு பின்னாடியே பைக்க தூக்கிட்டு வந்திருக்க. ஒதுங்க அதுக்கு போய்கிட்டு இருக்க. மரியாதை கிட்ட வா. இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். வீடு இது ரோடு, சும்மா இருங்க. பாரு, அதான் நான் உனக்கு அடிக்க போறேன்னு ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிட்டேன். வா. அதுக்கு கை வச்சிங்க, கையை தரிச்சிருவேன். உங்ககிட்டலாம் என்னடி பேச்சு? என்ன வேலை பாக்குறீங்க? என்ன வான வரமாட்டேன். உனக்காகவும் பைக் எடுத்துட்டு வந்தேன். உங்களை யார வர சொன்னா? சரி, கோவப்படாத. அதான் நீ இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு தெரியுமே. என் கண்பாலே தானே சுத்திட்டு இருப்ப. என்ன என்ன சொல்லாம வந்தா? பிள்ளைங்களை காணும், போய் பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். என்கிட்ட சொல்ல வேண்டியது. நீ தொலைஞ்சிட்டனா இனிமேல என் கண்பாறையில இருக்கணும். அதான் ரச வேலை வெட்டிக்கலாம் போகாம இங்கே சுத்திட்டு இருக்கீங்க. விவசாயம் பார்க்கலான்னாக்கும் சும்மா இல்ல. உங்களை பார்த்த விவசாயம் பார்த்த மாதிரி இல்லையே. எல்லாம் பாப்பேன் பாதியா? தொலைச்சிருவேன். என்னடி கிட்ட வா. இப்படி நிக்கணும் எங்க நின்னாலும், புரியுதா? புரியுது புரியுது. கிட்ட நின்னா நல்லா இருக்கு. இருக்கும். அன்னைக்கிளி பாட்டி கண்ணுல பட்டோம், அவ்வளவுதான். அதெல்லாம் பாட்டி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பாட்டிக்கு லவ் பிடிக்கும். அது கல்யாணம் முடிஞ்சு லவ் பண்றவங்க தான். இப்படி இல்ல. நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. எப்போ? அங்க பாரு, இப்பெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. கல்யாணம் முடிஞ்ச ஆதிர அக்காவும் பொண்ணு தர மாமாவும் இன்னும் சேர்ந்து வரல. அதுக்கப்புறம் விக்கி மாமா, ஆனந்தி அக்கா பாவம் எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்து இருக்காங்க. பாவம். நீங்க என்ன எதுவுமே புரிஞ்சுக்காம அவங்க முன்னாடியே விளையாண்டுட்டு இருக்கீங்க. உங்க விளையாட்டை கொஞ்சம் குறைங்க. எனக்கு தெரியாமலாம் இருக்கு. தெரிஞ்ச மாதிரி இல்லையே. அவனுங்க எனக்கு மேல விளையாடுவானுங்க. நான் தான் கம்மி. யாரு? விக்கிய பத்தி உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? வார 5 நாள் தியேட்டர்ல தான் 2 பார்க்க முடியும். நைட் ஷோ.
விக்கிய பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் லேஸ் பட்டவன் கிடையாது. பொண்ணு தர மாமா. அவன் ஒரு வெள்ளேந்தி, வெறப்பா அலைவான். அதான் நான் முடிவு பண்ணேன், பொண்ணு மாதிரி இருக்கவா விக்கி மாதிரி இருக்கவான்னு. இதுக்கு வந்து பொண்ணு தரெல்லாம் லைக் பண்ண மாட்டான், விக்கி மாதிரி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் விக்கியாவே மாறிட்டேன். என்ன நடி பேச்சு? விடுங்க சரிட்ட விட்டுருங்க. யாருமே இல்ல, அதனால வேண்டாம் வேண்டாம். கிட்டவான்னு சொன்னேன். இதுக்கு மேலயா?